மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸில் பர்மிபிலிட்டி ஆஃப் சாயில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வாட்டரை பற்றி படிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினரல்ஸ், கிளே மினரல்ஸ், கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா as per சிலபஸ் படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த சாயில் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிபிலிட்டி ஆஃப் தி சாயில். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை பர்மிபிலிட்டி ஆஃப் தி சாயில்? So water flow in the porous of the soil medium அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? The permeability of the soil is water flows in the porous of the soil medium ன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாயில். ஓகே, சாயில் கிரைன்ஸ் வச்சுக்கோ. ஸோ இதில் நமக்கு போரஸ் இருக்குங்களா? ஓகேங்களா? வாய்ட்ஸ் இருக்குங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு பெருது மேலேருந்து வரலாம், கீழேருந்து வரலாம். ஸோ மேலே கீழேருந்து போச்சு நமக்கு கேப்லரி ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாப்பில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிபிலிட்டி. வாட்டர் ஃப்ளோஸ் இன் தி போரஸ் ஆஃப் தி சாயில் மீடியம் இஸ் நோன் அஸ் பர்மிபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோடைனமிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோடைனமிக்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோ, வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ அண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி வாட்டர். அந்த ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? டார்சிஸ் லா, இதுக்கு வந்து என்ன லா வேலிட் அப்படின்னு பார்த்தா டார்சி லா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிட். ஸோ டார்சி லா, ஸோ டார்சி லா வந்து பார்த்தீங்கன்னா போத் சூட்டபிள் ஃபார் ஃபைன் கிரைன் சாயில் அண்ட் கோர்ஸ் கிரைன் சாயில், ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டார்சி லா இஸ் வேலிட். ஓகே, எஸ். ஸோ நாட் சூட்டபிள் ஃபார் கிராவல், அப்போ கிராவலுக்கு சூட்டபிள் கிடையாது. அப்போ யாருக்கு சூட்டபிள்? அப்போ ஃபைன் கிரைன் சாயில் அப்படின்னா நமக்கு வந்து சில்ட்டு. ஓகேங்களா? கோர்ஸ் கிரைன் சாயில் அப்படின்னா சாண்டு. அவ்வளோதான். கிராவலை பற்றி நம்ம இதில் வந்து பேசவே மாட்டோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இதோட அசம்ஷன் இவரெலாம் இது ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஃப்ளோ இஸ் த லேமினார் ஃப்ளோ, ஃப்ளோ இஸ் த யூனிஃபார்ம் ஃப்ளோ, இன் வெர்டிகல் டைரக்ஷன் ஒன்லி, ஃப்ளோ இஸ் கன்சிடர் ஒன்லி த வெர்டிகல் டைரக்ஷன் ஒன்லி, வெலாசிட்டி இஸ் வெரி லோ அப்படின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இஸ் வெரி லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஹைட்ராலிக் கிரேடியன்ட். இதுதான் டார்சிஸ் லா. ஓகேங்களா? தி வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் நோன் அஸ் டார்சி லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ வெலாசிட்டி என்ன வெலாசிட்டி அப்படின்னா டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு, இது ஃபார்முலா, டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் நோ யூனிட் நமக்கு. அப்போ இந்த பர்மிபிலிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? அப்போ நான் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு K இன்ட்டு ஐன்னு சொல்கிறோம். அப்போ K இன்ட்டு ஐன்றது நமக்கு பாருங்க வெலாசிட்டி எழுதியாச்சா? சரிங்களா? ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு எழுதிக்கிறாங்களா? அப்போ வெலாசிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல K இன்ட்டு ஐக்கு பதிலாக தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஐ மீன்ஸ் இந்த இடத்துல ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஹெட் லாஸ் டிவைடட் பை லென்த். ஓகே, எஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு செட்டப்னு வச்சுக்கோ நம்ம. ஓகே, இது வந்து பர்மிபிலிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செட்டப். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டியூப், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டியூப், இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஸோ சம் போரஸ்னால வாட்டர் வந்து நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஃபுல்லி சேச்சுரேட்டடாக கன்வெர்ட் பண்ணிவிடும். நமக்கு வந்து வாட்டர் லாஸ் நடக்குங்களா? இந்த ஹெட் லாஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் தி வாட்டர் லெவல், அதுதான் ஹெட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிவைட் பை இந்த லென்த் ஆஃப் தி சாம்பிள், இதில் தான் நமக்கு ஃப்ளோ இருக்கு. அப்போ ஹெட் லாஸ் டிவைட் பை லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஓகே, ஸோ இது இன் டெர்ம்ஸ் ஆஃப் டீட்டா நம்ம எழுதணும் அப்படின்னா tan டீட்டா எழுதிக்கலாம், dy பை dx. ஓகேங்களா? ஸோ இப்போ வெர்டிக்கலில் எவ்வளோ டிஃபரன்ஸ் ஹெட் லாஸ் இருக்கு, எவ்வளோ லென்த்தில் நமக்கு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்க, சீப்பேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த சீப்பேஜ் டிபெண்டிங் பண்ணி இந்த இடத்துல சீப்பேஜ் வெலாசிட்டி ஆர் ஆக்சுவல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீப்பேஜ் வெலாசிட்டி இஸ் Vs அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி போரஸ் ஆஃப் தி சாயில் மீடியம். சீப்பேஜ் வெலாசிட்டி Vs இஸ் ஈக்குவல் டு V பை N அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Nன்றது போரோசிட்டி ஆஃப் தி சாயில் சாம்பிள். என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் லெஸ் தென் 100 தான் இருக்கும். N வேல்யூ லெஸ் தென் 100 பட் கிரேட்டர் தென் 0. ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஓகே, எஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ சீப்பேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஃப்ளோ வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஏன், என்ன ரீசன்? பிகாஸ் என்னோட வேல்யூ லெஸ் தென் 100ன்னு சொல்லிட்டுமா? அப்போ இது ஒரு 100 அப்படின்னா இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.9 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன ஒரு 110ன்னு நம்ம போகிறோம். ஓகே, அப்போ இது 110 சீப்பேஜ் வெலாசிட்டி, இது வந்து 100. சரிங்களா? எஸ். ஸோ இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சீப்பேஜ் வெலாசிட்டி Vs இஸ் ஈக்குவல் டு V பை N. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்குலேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்குலேஷன் அப்படின்னா ஸோ இந்த பர்மிபிலிட்டி பேஸ் பண்ணி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து போரஸில் வந்து பர்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா? இட் இஸ் த பர்குலேஷன் ஆஃப் தி வாட்டர் டிபெண்டிங் அப்பான் தி போரஸ் ஆஃப் தி சாயில் மீடியம். Kp ஈக்குவல் டு K பை N. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபார்முலாவே. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்குலேஷன், த பர்மிபிலிட்டி அண்ட் போரோசிட்டி, N, வாட் இஸ் த ரிலேஷன்? Kp ஈக்குவல் டு K பை N. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்குலேஷன் இஸ் ஈக்குவல் டு K பை N. எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த பர்மிபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2 மெத்தட் நமக்கு இருக்கு. ஒன்று லெபார்டரி மெத்தட் அண்ட் ஃபீல்டு மெத்தட். ஓகே, லெபார்டரி மெத்தட் அண்ட் ஃபீல்டு மெத்தட். அப்போ லேப் மெத்தட் என்னென்ன மெத்தட் பாருங்க.
கான்ஸ்டன்ட் பர்மிபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஹெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் பர்மிபிலிட்டி ஹெட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் மெத்தட், ஃபாலிங் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட் ஆர் வேரியபிள் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1, இது 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேபிலரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு மெத்தடும் என்னென்ன சாயிலுக்கு சூட்டபுள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபீல்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் இன் டெஸ்ட் அண்ட் பம்பிங் அவுட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்சாலிடேஷன் டெஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட். இது யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னா கிளே சாயிலுக்கு மட்டும் தான் அந்த கன்சாலிடேஷன் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ த சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் லெஸ் தென் 2 மைக்ரான்ஸ் த டெஸ்ட் இஸ் சூட்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அப்போ லெஸ் தென் 2 மைக்ரான்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபைன் கிரைன் சாயில் தான், கரெக்ட் தான். பட் இது வெரி ஃபைன் அப்படின்றதுனா நம்ம கிளே தான் நமக்கு சூட்டபுள். சாயில் இஸ் கிளாசிஃபைட் இன்டு கிளே, ஸோ டெஸ்ட் இஸ் கன்சாலிடேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ். டெஸ்ட் போலாங்களா இப்போ? எஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் போட்டுக்கிட்டு வளவள நிறைய படிக்க தேவையில்ல. இந்த மெத்தட் யாருக்கு சூட்டபுள், இதில் வந்து ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்குது, வாட் இஸ் த ஃபார்முலா, டைரக்ட் ரிலேஷன் என்ன, அவ்வளோதான். இது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஸோ கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட் இஸ் சூட்டபுள் ஃபார் கோர்ஸ் கிரைன் சாயில். அப்போ கோர்ஸ் கிரைன் சாயில் யார் ஒரு சாண்ட். ஓகேங்களா? அப்போ கோர்ஸ் கிரைன் சாயிலுடைய சாண்டுன்னு சொல்லி வச்சு கிராவலுக்குலாம் கிடையாது. ஓகேங்களா? கிராவல் எடுத்துருங்க. ஓகே, சாண்ட் மட்டும்தான் நமக்கு. ஓகே, கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட் சூட்டபுள் ஃபார் சாண்ட், ஃபாலிங் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட் சூட்டபுள் ஃபார் சில்ட். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ கோர்ஸ் கிரைன் சாயிலில் நம்ம டெஃபினிஷன் என்ன, the percentage of fineness, அதாவது more than 50% of particles, more than 50% of particles passing through in the 75 microns அப்படின்னு சொல்லுவோம். more than 50% particles passing through in the 75 microns அப்படின்னா வந்து coarse grain, fine grain soil அப்படின்னு சொல்லுவோம். less than இருந்துச்சுன்னா நமக்கு coarse grain soil. ஓகே, ஸோ இது வந்து கோர்ஸ் கிரைன் சாயில் சூட்டபுள், கான்ஸ்டன்ட் பர்மிபிலிட்டி டெஸ்ட், சாண்ட் தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள். அப்போ ஃபார்முலா டிச்சை Q ஈக்குவல் டு K இன்டூ IA அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டிச்சை Q ஈக்குவல் டு K இன்டூ IA முன்னாடி நம்ம அந்த ஃபார்முலா பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா. ஓகே, ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் அப்படின்னா வேற மாதிரி எழுதலாம் பாருங்க அப்படின்னு. ஸோ V ஃபார் VL டிவைட் பை TH எழுதிக்கிறாங்க. VL டிவைட் பை TH. ஸோ டிஸ்சார்ஜ், எஸ். ஸோ V ஃபார் இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் தி வாட்டர் சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் ஆஃப் தி சாம்பிள் இஸ் 600 ml கூட கொடுத்துருவாங்க. டைம் ஆஃப் ஃப்ளோ, T ஃபார் டைம் ஆஃப் தி ஃப்ளோ. இது வந்து ஹை எப்படி இருக்காங்க அப்படின்னா ஹை வந்து H டிவைட் பை லென்த் வந்து கீழே வச்சிருக்காங்க ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஸோ அது மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ VL டிவைட் பை TH, ஏரியா நமக்கு எப்பயும் போல வந்துருச்சு. இந்த டர்ம்ஸ் ஆஃப் பர்மிபிலிட்டி எழுதிருக்காங்க. பர்மிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு Q பை IA அந்த மாதிரி எழுதிருக்காங்க. Q பை IA. ஓகே, ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஓகே, ஸோ இதில் நமக்கு என்னென்ன டேட்டா, அதாவது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ எந்த ஃபார்முலா மேட்ச் ஆகும்னு பார்த்து நம்ம எழுதிக்கணும். டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு KA கொடுத்தா அது எழுதிக்கங்க. K இஸ் ஈக்குவல் டு VL டிவைட் பை TH எடுத்தாலும் சரி நமக்கு. V பை T இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ். ஏன்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் தானே நமக்கு டிஸ்சார்ஜோட வால்யூம், யூனிட். ஓகே, ஸோ மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ். எஸ். ஸோ பர்மிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இது நம்ம அந்த ஃபார்முலா பார்ப்போம். ஓகேங்களா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டைனமிக் விஸ்காசிட்டி. இது நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். இது நாம வச்சுக்கோங்க. பர்மிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு என்னன்னா இந்த மாலிகுலர் ஸ்பேஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? மூவ்மெண்ட் ஆஃப் தி மாலிகுலர் ஸ்பேஸ் பிளஸ் மூவ்மெண்ட் ஆஃப் தி மாலிகுலர் மேட்டர்ஸும், ஸோ இதனுடைய ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகும், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஃப்ளோ ஆகும். ஸோ டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தி பர்மிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தி டெம்பரேச்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தி டைனமிக் விஸ்காசிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட். ஸோ ஃபாலிங் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட் யாருக்கு சூட்டபுளுங்க? ஒன்லி ஃபார் ஃபைன் கிரைன் சாயில் மட்டும் தான் இவர் சூட்டபுள். சரிங்களா? ஒன்லி ஃபார் ஃபைன் கிரைன் சாயில் மட்டும் தான் ஃபாலிங் ஹெட் பர்மிபிலிட்டி சூட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் யார் அப்படின்னா சில்ட் மட்டும் தான். அங்க வந்து சாண்ட், இது வந்து சில்ட். ஓகே, ஸோ இதனுடைய ஃபார்முலா டைரக்டா K is equal to 2.303 small al divided by 80. ஓகே, 2.303 small al divided by 80 into log of h1 divided by h2 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் போடும்போது செமி லாக் கிராஃப் வரும் அப்படின்றதுனால நமக்கு வந்து லாக் கர்வ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ பாருங்க, ஒரு 2 டெஸ்ட் பண்றோம் நம்ம. ஸோ 2 டெஸ்ட் பண்றதுனால ஸோ ஒரு பெட்டர் ரிலேஷன் கேட்பாங்க. ஓகே, இப்படி கூட கேட்பாங்க. அது அந்த பெட்டர் ரிலேஷன் என்னன்னா ரெண்டுக்கும் பர்மிபிலிட்டி சேமா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். போத் K ஆர் சேம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் பண்ணுங்க. இது 2 ஈக்குவல் பண்ண நமக்கு என்ன 2.303 2.3 லாக் கேன்சல் பேலன்ஸ் வந்து H1 H2 சேம் H2 வந்து மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்றாங்க, H3 நமக்கு கிடைக்கும். அப்போ ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு H2 ஸ்கொயர் இன்டூ H1 H3. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கேட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து TNPSC ஏஐ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஐஇஎஸ்லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அதே சொல்ற மாதிரி தான். இது எந்த மெத்தட், யாருக்கு சூட்டபிள், என்ன ஃபார்முலா, என்ன கான்செப்ட், இது மட்டும் தான். இது வரலும் கேட்ட கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? அடுத்து பாருங்க. ஸோ இது வரலும் பார்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி மெத்தட் பார்த்துட்டோம். இன்னும் கேபிலரி டெஸ்ட் பெண்டிங் இருக்கு. ஓகே,
இது laboratory method capillary test பார்த்தலாங்களா? Yes, the capillary test is suitable for partially saturated soil or fully saturated soil னு horizontal permeability test இது நமக்கு சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா capillary test is horizontal permeability test அப்படினு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? Kx வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? permeability in horizontal reaction னு சொல்லி கண்டுபிடிப்போம். இது ஒரு ஃபார்முலா x2 square minus x1 square divided by t2 minus t1 is equal to 2k divided by Sn into H0 plus H1 அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபார்முலா கேட்டதில்லை சரிங்களா? இது கேட்டது capillary test is suitable for யாருக்கு? partially saturated soil அவ்வளவுதான். permeability directly proportional to the saturation. fully saturated soilக்கு permeability அதிகமா இருக்கும். இந்த ஃபார்முலால இருந்து வருது சரிங்களா? இதுதான் இந்த ரெண்டே क्वेश्चन தான் இதல கேட்டிருக்காங்க. ஓகே எஸ். சோ இப்போ பம்பிங் இன் டெஸ்ட் பம்பிங் அவுட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீல்ட் டெஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப பம்பிங் இன் டெஸ்ட் யாருக்கு சூட்டபிள் அப்படினா இன் டெஸ்ட் இண்டிவிஜுவல் லேயருக்கு சூட்டபிள். இண்டிவிஜுவல் லேயருக்கு ஒவ்வொரு லேயருக்கு சாண்ட் லேயருக்கு தனியா clay லேயருக்கு தனியா plus silt லேயருக்கு தனியா இண்டிவிஜுவல் லேயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பம்பிங் இன் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். இது பேக்கர் டெஸ்ட்னு இதுக்கு சொல்லுவாங்க சரிங்களா? பம்பிங் எண்ட் டெஸ்ட்னு கூட இது சொல்லுவாங்க. பம்பிங் இன் டெஸ்ட் ஆல்சோ known as பேக்கர் டெஸ்ட் ஆர் பம்பிங் எண்ட் டெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஏரியாக்கு மட்டும் தான் சூட்டபிள். ஸ்மால் ஏரியா only suitable for pumping in test. அப்ப பம்பிங் அவுட் டெஸ்ட் யார் சூட்டபிள் அப்படினா லார்ஜ் ஏரியாக்கு ரொம்ப சூட்டபிள். ஓகே ஏரியா இஸ் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் இன்ஜினியரிங் வர்க்குக்கு இது மோஸ்ட் சூட்டபிள் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்ஜினியரிங் வர்க்கு மோஸ்ட் சூட்டபிள் அண்ட் கன்ஃபைன் அக்யூஃபையருக்கும் அது சூட்டபிள் அப்படினு சொல்றாங்க சரிங்களா? சோ அப்ப இதல தெரிஞ்சிக்க வேண்டியது பம்பிங் இன் டெஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் லேயருக்கு சூட்டபிள். ஸ்மால் ஏரியா பேக்கர் டெஸ்ட்னு சொல்லலாம். பம்பிங் இன் டெஸ்ட்னு சொல்லலாம். 4 பாயிண்ட். பம்பிங் அவுட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஏரியாக்கு சூட்டபிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இன்ஜினியரிங் ரிசல்ட் கொடுக்கும். மோஸ்ட் அக்யூரேட் ஒன்னு கொடுக்கும். கன்ஃபைன் ஏரியாக்கு சூட்டபிள். அவ்வளவுதான். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? சோ அப்ப இந்த ஃபேக்டர் அஃபெக்டிங் permeability இந்த permeability என்னென்ன ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படினு பாருங்க. ஓகே சரி. அப்ப permeability is அப்ப ஒரு ஃபைனலா permeability கண்டுபிடிச்சாச்சு. அப்ப effective permeability is equal to K1 into K2 into K3 into inversely proportional of K4 K5 K6 அப்படின்றோம் சரிங்களா? K6. அப்ப இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. K1 அப்படினா saturation degree of saturation directly proportional to the permeability of soil அப்படின்றோம். fully saturated soil higher permeability ஒரு fully saturated soil எப்படி இருக்கும்? permeability வந்து நமக்கு அதிகமா இருக்கும். K2 வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணுது. அப்ப டெம்பரேச்சர் directly proportional to the permeability. ஓகேங்களா? டெம்பரேச்சர் directly proportional to the permeability. எஸ். அப்ப அடுத்ததுனா void ratio directly proportional to the permeability அப்படினு சொல்லுவோம். அப்ப அந்த void ratio வந்து ஃபார்முலா நம்ம இருக்கு. Ks CD10 square E cubed by 1 plus E into gamma W by mu அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்ம எழுதுவோம். சரிங்களா? சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து directly proportional to the permeability. entrapped air. So the entrapped air என்ன பண்ணுது அப்படினா சோ air enter பண்ணோம் அப்படினா permeability movement of the water நமக்கு என்ன பண்ணும்? ரெசிஸ்டன்ட் பண்ணிடும். சோ அதனால permeability is less. impurities என்ன பண்ணும்? voids ஃபுல்லாவே fill பண்ணி விட்டுரும். அப்ப voids ratio less ஆயிடும். permeability value வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடும். inversely proportional. permeability is the less for sodium treated soil. yes sodium treated soil என்ன சொல்றோம் நம்ம? இந்த sodium treated soil நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? எங்க படிச்சிருக்கோம்? சோடியம் ஹெக்ஸாமெட்டாபாஸ்பேட் சோடியம் கார்பனேட்டட் சாயில வந்து ட்ரீட் பண்றோம். டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம செடிமெண்டேஷன் அனாலிசிஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். சீவ் அனாலிசிஸ் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ்ல ஹைட்ரோமீட்டர்ல. சோ அதனால நமக்கு என்ன பண்ணோம்? ஹைட் வந்து குறையும் நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இதுல ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர் நமக்கு permeability ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். கோர் ஆஃப் தி எர்த் டேம் வந்து இது ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே எஸ். So mineral content அப்ப mineral content clay soil நம்ம படிச்சோம்ங்களா? clayல வந்து kaolinite elite monazite படிச்சோம்ங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா kaolinite வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து மோர் எவ்வளவு நமக்கு approximately I think 50 to 200 nanometer. ஓகேங்களா? 50 to 200 nanometer. இது வந்து பாத்தீங்கன்னா 30 to 50 nanometer. இது வந்து பாத்தீங்கன்னா 10 to 30 nanometer அப்படி நம்ம படிச்சோம் இல்லீங்களா? எஸ். சோ அப்ப size of the particles increase ஆக நமக்கு என்ன ஆகும்? permeability நமக்கு வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? எஸ் inversely proportional. சாரி permeability வந்து பாத்தீங்கன்னா நமக்கு size of the particles clay yes size of the particles னா permeability வந்து நமக்கு அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? K equal to C D10 square அப்படி நம்ம சொல்லுவோம். அதாவது diameter of the particles. அப்ப diameter of the particles increase ஆக permeability நமக்கு வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து absorbed water. சோ absorbed water நமக்கு என்ன பண்ணும் அப்படினா சோ permeability வந்து reduce பண்ணும். என்ன ரீசன் அப்படினா சோ the absorbed water என்ன பண்ணும்? சாயில வந்து partially saturated soil ஆக்கும். absorbed water வந்து சாயில வந்து பாத்தீங்கன்னா partially saturated soil மாத்தறனால partially saturated நமக்கு எப்படி இருக்கும்? permeability அதிகமா இருக்கும். fully saturated தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கும். absorbed water is inversely proportional to the permeability அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மென்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே எஸ்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம டைரக்ட் மெத்தட் பார்த்தோம், அதாவது லெபார்ட்டரியில் கண்டுபிடிக்கிற மெத்தட், ஃபீல்டு மெத்தட் ரெண்டும் பார்த்தாங்களா. கான்ஸ்டன்ட் பர்மிபிலிட்டி டெஸ்ட், ஃபாலிங் இட் பர்மிபிலிட்டி டெஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்லரி டெஸ்ட், பம்பிங் இன் டெஸ்ட், பம்பிங் அவுட் டெஸ்ட் அண்டு சம் வாட் இஸ் த ரிலேஷன் எல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா. இப்போ இன்டைரக்ட் மெத்தட், டேரெக்டாக ஃபார்முலா சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் கிடச்சிச்சு, சம் டேட்டாலாம் கொடுத்துட்டாங்க. நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. எடுத்ததுன்னா கோன்சி கர்மன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். கோன்சி கர்மன் கோன்லி ஐ திங்க் இங்கே வரும். ஓகே, கோன்லி கர்மன் ஃபார்முலா. எஸ். ஸோ கோன்லி கர்மன் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா K is equal to C d10 square E cube divided by 1 plus E into gamma W. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். Cன்றது நமக்கு எம்பிரிக்கல் கான்ஸ்டன்ட், அதெல்லாம் கொடுத்துருவாங்க. சரிங்களா. d10 ஸ்கொயர் அப்போ டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், வாய்ட் ரேஷியோக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், யூனிட் வாட்டருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், விஸ்காசிட்டி டைனமிக் விஸ்காசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதெல்லாம் நம்ம மேலே படிச்சது. சரிங்களா. எஸ். ஸோ ஆலன் ஹாசன் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா K is equal to C d10 square அப்படின்றாங்க. சியோட வேல்யூ வந்து 100 to 150 எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல் சென்டிமீட்டர் அப்ளை பண்ணால் எங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் per செகண்ட்ஸில் ஆன்சர் கிடைக்கும். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா. ஓகே, 100 to 150 இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் 100 to 150 இங்கே அப்ளை பண்ணணும். டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நீங்கள் சென்டிமீட்டர் அப்ளை பண்ணால் ஆன்சர் சென்டிமீட்டரில் கிடைக்கும், மீட்டரில் அப்ளை பண்ணால் ஆன்சர் மீட்டரில் கிடைக்கும். சரிங்களா. எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க டெர்சாகி ஃபார்முலா. டெர்சாகி ஃபார்முலா K is equal to 200 d10 square E square. E effective diameter square அப்படின்னு சொல்லலாம். D வந்து effective diameter of the particles நம்ம சொல்லலாம். சரிங்களா. 200 into D square E square அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் பாருங்க லவுடன்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா. லவுடன்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது நமக்கு log of K square is equal to A plus NB அப்படின்னு சொல்றோம். A plus NB. இந்த இடத்துல Sன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ன்றது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனா, நோ, ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல எஸ்ன்றது நமக்கு ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இங்கே நமக்கு வந்து சேச்சுரேஷன்னா மேலே முடிஞ்சு, இது வந்து எஸ்ன்றது நமக்கு ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நமக்கு என்னென்னு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தி பர்மிபிலிட்டி. ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்காரு ஒரு ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது permeability is specific surface area. நம்ம அதுக்கும் ஃபார்முலா இருக்கு, நம்ம பார்க்கலாம். அப்போ ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா SSA is equal to ஏரியா டிவைடட் பை வால்யூம்னு சொல்லுவாங்க. ஏரியா டிவைட் பை வால்யூம். அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல்ஸ் நமக்கு என்ன சொல்லலாம், பை டி ஸ்கொயர்னு சொல்லாங்களா. வால்யூம் என்ன சொல்லலாம், 4/3 பை ஆர் கியூப், போலத்தின் கன அளவு. ஓகேங்களா. ஸ்பெரிக்கலுடைய கன அளவு. அப்போ இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு 3/rன்னு கிடைக்கும், இல்லைன்னா 6/dன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கொஸ்டின். அப்போ ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஆனால் பர்மிபிலிட்டி இங்கே நமக்கு எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்காரு. அப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி பர்மிபிலிட்டி. அந்த ரிலேஷன்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா. எஸ். அடுத்து பாருங்க கன்சல்டேஷன் மெத்தட் சூட்டபிள் ஃபார் ஒன்லி கிளே சாயில். அதுக்கு டைரக்ட் ஃபார்முலா K equal to CVME gamma W. இது கன்சல்டேஷன் டெஸ்ட் படிக்கும்போது நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் பாருங்க ரிலேஷன். இப்போ நம்ம இது வரலும் பார்த்தோம்னா கேவோட ரிலேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ K directly proportional to E cubed by 1 plus E or E square approximate எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் போடாதீங்க, டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. K directly proportional E cubed by 1 plus E. K directly proportional to tan theta. log K directly proportional to E அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஸ் ஸ்கொயர். அது ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்கொயர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு K. ஓகேங்களா. எஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். என்னென்னா இப்போ நமக்கு KX KY KZ 3 டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய எஃபெக்டிவ் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா ஜியோமெட்ரிக் மீன், அதாவது 3 டைம்ஸ் ஆஃப் KX into KY into KZ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2KX and KY கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KX into KY அப்படின்றோம். அப்போ 2D அப்படிங்கும்போது 1/2, 3D அப்படிங்கும்போது 1/3, 4D அப்படிங்கும்போது 1/4, 5D அப்படிங்கும்போது 1/5. இதுதான் நமக்கு வந்து மீனிங். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. எஸ். இப்போ இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்மிபிலிட்டி. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்மிபிலிட்டி யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா மீடியம், அதாவது என்ன சாயில் மீடியம் அண்ட் ஃப்ளோயிங் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்மிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா பாருங்க K equal to நம்ம ஃபார்முலா என்னது, K equal to C d10 square E cubed by 1 plus E into gamma W. இந்த d10 ஸ்கொயர் எங்கே பார்த்த மாதிரி இருக்கா, ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் 1 divided by D எழுதிக்கலாங்களா. அப்போது டிக்கு போகலாம், என்ன பண்ணலாம், டிக்கு போகலாம் 1 divided by Sன்னு எழுதிக்கலாமா. அப்போ இந்த இடத்துல S ஸ்கொயர், அதாவது C d10 ஸ்கொயர் இருக்கிறதுனால அப்போ S ஸ்கொயர் நமக்கு வந்துடும். அப்போ ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பர்மிபிலிட்டி எப்படி வருது இந்த இடத்துல, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கரெக்டுங்களா. K is equal to 1/S ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபார்முலா. சரிங்களா. நீங்கள் அந்த ஒரு ஃபார்முலா படிச்சிங்கன்னா போதும். இது
K equal to C d10 square E cubed over 1 plus C. இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிங்களாவே K equal to C d10 square E cubed over 1 plus C gamma W. இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சிங்களாவே போதும். மற்ற எல்லாத்தையும் நம்ம ரிலேஷன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே எஸ். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்சல்யூட் பர்மியபிலிட்டி. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்சல்யூட் பர்மியபிலிட்டி என்ன அப்படின்னா K0 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்சல்யூட் பர்மியபிலிட்டி K0. ஓகே, இது டிபெண்டிங் அப்பான் ஒன்லி flowing property, only medium property பட்டு தான் நம்ம டிப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது என்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப்பு, அந்த ஃப்ளூயிட் வந்து எந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்சல்யூட் பர்மியபிலிட்டி ஆர் இன்ட்ரின்சிக் பர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் அப்சல்யூட் பர்மியபிலிட்டி ஆல்சோ நோன் as இன்ட்ரின்சிக் பர்மியபிலிட்டின்னு சொல்லலாம். ஒன்லி மீடியம் மட்டும் தான் இருக்கும். அப்போ அதோட ஃபார்முலா என்ன? K equal to K0 into gamma W divided by mu. K equal to K0 into gamma W. K0 அப்படின்றது நமக்கு வந்து இன்ட்ரின்சிக் பர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்ட்ரின்சிக் பர்மியபிலிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர், சரிங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் டார்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டார்சி. ஓகே, இன்ட்ரின்சிக் பர்மியபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன்லி டிபெண்டிங் அப்பான் தி மீடியம், டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது வந்து கோஎஃபிஷியன்ட் அப்சல்யூட் பர்மியபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? K equal to K0 into gamma W mu. இதோட யூனிட் என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் ஆர் டார்சி. அப்போ 1 டார்சி இஸ் ஈக்குவல் டு 9.87 10 to the power of -13 சொல்லலாம். இல்லை 10 to the power of -12 மீட்டர் ஸ்கொயர்னு அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? 9.81 அப்ராக்சிமேட் 10 போட்டுக்கோங்க. அப்போ 10 to the power of -12 மீட்டர் ஸ்கொயர் ஆர் பிகோ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். பிகோ அப்படின்னா நமக்கு எடுத்தோம் 10 to the power of -12ங்களா, பிகோ மீட்டர் ஸ்கொயர்னு கூட நம்ம சொல்லலாம். நேனோ அப்படின்னா 10 to the power of -9, பிகோ அப்படின்னா 10 to the power of -12. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டார்சி இஸ் ஈக்குவல் டு 9.87 10 to the power of -13 ஆர் 10 to the power of -12 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? எஸ். ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மியபிலிட்டி அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் எல்லாம் கேட்பாங்க, அதோட ரிலேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட், அதாவது டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாலிக் கிரேடியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி வந்துன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, டோட்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டல் பர்மியபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, வெர்டிகல் பர்மியபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார் ஸ்ட்ராட்டிஃபைடு சாயில். ஸ்ட்ராட்டிஃபைடு சாயில் ஆல்ரெடி பார்த்துங்களே நமக்கு, அதாவது 3 லேயராக இருக்கும். 3 லேயர், ஒவ்வொரு லேயரும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் நமக்கு. டிஃப்ரெண்ட் திக்னஸ் அண்டு சேம் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம முன்னாடி படிச்சிருக்கு இல்லைங்களா? வார்பு கிளே அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயராக கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் இந்த பர்மியபிலிட்டி டாபிக். கம்பல்சரி இதில் வந்து ஒரு 2 more கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.